காஃபி குடிங்க மேம். ஆ குடிக்கிறேன்டா. உங்களுக்கு இன்னும் அந்த பதட்டம் போலன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க மேம். ஆமாடா, ரொம்ப பயந்துட்டேன். நீங்க சொன்னதை கேட்டு எனக்கே ரொம்ப பயமாயிடுச்சு மேம். ஒரு செகண்ட்ல என்ன வேணாலும் ஆயிருக்கும்ல. சரி, ஓகே, ரிலாக்ஸ்டா இருங்க. அன்புக்குடி, அது என்ன? இப்போ ஓகேவாமா? நல்லா இருக்கீங்கல்ல? ஹாஸ்பிட்டல் எதுவும் போகணும்னா கூட சொல்லுங்கம்மா, கூட்டிட்டு போறேன். அண்ணா பரவாயில்லண்ணா, ஹாஸ்பிட்டலுக்குலாம் போக வேண்டாம். எனக்கு அடிலாம் படலண்ணா, நான் நல்லா தான் இருக்கேன். ம், சரிம்மா. அது என்ன? சொல்லுங்கம்மா. இல்ல, என்ன ஒருத்தர் காப்பாத்தினாருண்ணா. அவரை நீங்க பாத்தீங்களா? ஐயோ இல்லையேம்மா, நானும் நிம்மதியும் ரோடுக்கு இந்த சைடு நின்று பானிபூரி சாப்பிட்டுட்டு இருந்தோம். நீங்க விழுந்ததுக்கு அப்புறம் தான் சத்தம் கேட்டு வந்து என்னன்னு எட்டி பார்த்தப்பதான் நீங்க கீழே விழுந்திருந்தீங்க. உங்களை யாரு இழுத்தா, யாரு உங்களை காப்பாத்துனா, எதையுமே நான் பாக்கலையே. ம், சரிங்கண்ணா. இல்ல, அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சேன். அதான். பக்கத்துல வேணும்னா விசாரிச்சு பாக்குறேம்மா. யாராவது அவரை பாத்துருந்தாங்கன்னா அடையாளம் சொல்லுவாங்கல்ல. ரொம்ப ரிஸ்க் எல்லாம் வேண்டாண்ணா. பாத்திருந்தீங்கன்னா தேங்க்ஸ் சொல்லலாம்னு நினைச்சேன். இல்லனா விட்டுறலாம். ம், அம்மா, உன்கிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன். நீ ஏமா தனியா நடந்து வர? உன் கூட யாருமே இல்லையா? அம்மா அப்பா அந்த மாதிரி கேக்குறேன். அண்ணா, என் கூட யாருமே இல்ல. அம்மா அப்பாலாம் இருந்தாங்க, ஆனா இப்ப இல்ல. ஓ சாரிம்மா. பரவாயில்லண்ணா. கூட பிறந்தவங்க? நான் ஒரே பொண்ணுதாண்ணா. எனக்கு ஊரு சேலம்ண்ணா. நான் பிறந்தது, வளர்ந்தது, படிச்சது, காலேஜ் போனதுன்னு எல்லாமே அந்த ஊரு தான். அப்படியேம்மா, வேலைக்கு மட்டும் இங்கே வந்துட்டீங்க? அது இல்லண்ணா, அங்கவே இருக்க பிடிக்கல, அதான் சென்னைக்கு வந்துட்டேன். ஓ சரிம்மா. சின்ன வயசுல இருந்தே தனியா தான் இருக்கியாம்மா? சின்ன வயசுனா 7th படிக்கும்போது வரைக்கும் அம்மா அப்பாலாம் இருந்தாங்கண்ணா. அதுக்கப்புறம் அவங்க இறந்துட்டாங்க. அம்மாக்கு கேன்சர், அவங்க இறந்துட்டாங்க. அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. மேம், உங்க கூட யாருமே இல்லையா? நான் கூட வீட்ல எல்லாரும் இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்கேன் மேம். தனியா எப்படி மேம் மேனேஜ் பண்ணுவீங்க? அதெல்லாம் மேனேஜ் பண்ணிக்க வேண்டாம், பழகிடுச்சு. அதான் சொன்னல, 7th 8th படிக்கிற வரைக்கும் அம்மா அப்பாலாம் என் கூட தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க இறந்த பின்ன நானே தான் ஃபுல்லா மேனேஜ் பண்ணிக்கிட்டேன் தனியாவே. மச்சான், நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமா? கேட்டு பாரு. மேம், நான் கேட்குறேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. என் கூட எங்க வீட்டுக்கு வரீங்களா? எங்க வீட்ல நான், அம்மா, அப்பா, அண்ணன் எல்லாமே இருக்கோம் மேம். உங்களை நல்லா பாத்துக்குவோம். எங்க அம்மாலாம் செம்ம ஜாலியான டைப் தான், திட்டலாம் மாட்டாங்க. எனக்கு ஒரு அக்கா இருக்கா, அவ பேரு தன்மை. அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க மாமியார் கூட தனி வீட்ல இருக்கா. நாங்க 4 பேர் மட்டும்தான். என் கூட வரீங்களா? எங்க கூட இருந்துப்பீங்களா? நீங்க கூப்பிட்டதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஆனா வேண்டாம், எனக்கு இப்படிலாம் யார் வீட்லயும் போய் இருக்கலாம் பிடிக்காது. நான் முன்னாடியே சொன்னேனே, என்ன ரொம்ப சிம்பத்தியா பார்த்தா எனக்கு பிடிக்காதுன்னு. தனியா நானே மேனேஜ் பண்ணிப்பேன். இன்னைக்கு லாரியில அடிப்படம் போகும்போது ஒருத்தர் காப்பாத்தினாரு. என்னைக்காவது ஒரு நாள் போய் சேர்றது தானே. இப்படியே எல்லா இடத்துலயும் பயந்துக்கிட்டு வாழ்நாள் ஃபுல்லா யாரையாவது துணையா கூட வச்சுக்கிட்டே இருந்தா அது செட் ஆகாதமா. நான் தனியா இருந்து பழகிட்டேன், தனியாவே இருக்கேன். மேம், அது இதுவரைக்கும் என்கிட்ட யாரும் இவ்வளோ அக்கறையாலாம் பேசினதில்ல. நீங்களும் ஆதி அண்ணாவும் எனக்கு கிடைச்ச பெரிய பிளெஸிங்னு தான் சொல்லுவேன். என்னை நல்லா டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிறீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மேம், சரி, நான் வெளியே வந்து ரொம்ப நேரம் ஆகுது. நான் இப்போ வீட்டுக்கு கிளம்புறேன். அன்புக்குடி, ஒரு நிமிஷமா. சொல்லுங்கண்ணா. என்னோட ஃபோன் நம்பர் எடுத்துக்கோமா. உனக்கு எப்ப எந்த எமர்ஜென்சி இல்ல ஏதாவது தேவைனாலுமே எனக்கு உடனே கூப்பிடு. நான் உங்க ஏரியால தான் இருப்பேன். எங்க ஏரியால இருப்பீங்களா? என்ன சொல்றீங்கண்ணா? ஆமாமா, டி நகர் A2 போலீஸ் ஸ்டேஷன்ல தான் நான் சீனியர் இன்ஸ்பெக்டரா இருக்கேன். என்னது? ஆதி என்ன போலீஸா? ஐயோ, இது தெரியாம இவர்கிட்ட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்திருக்கேனே. எப்படியாவது சீக்கிரமா வீட்டுக்கு போகணும். நிம்மதி, நிம்மதி, நான் கிளம்புறேன். எனக்கு டைம் ஆகுது. ஓகே மேம். மேம், நானும் ஆதியும் உங்களை வீட்டில் கொண்டு வந்து ட்ராப் பண்றோம். இல்ல இல்ல, ஆதி எனக்கு என் வீடு தெரியக்கூடாது. நிம்மதி, ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா, நான் போய்க்குவேன். மேம், இன்னைக்கு நீங்க ரொம்ப பதட்டமா இருக்கீங்க, அதனால தான் சொன்னேன். நான் தான் சொல்றேன்ல, நான் போய்க்குவேன்னு. அப்புறம் எதுக்கு என்ன கம்பல் பண்றீங்க? ஆக்சிடென்ட்ஸ் என்னைக்காவது நடக்கிறது தான். ஏன் உங்களுக்குலாம் கண்ணு தெரியுது, காலுக்கெல்லாம் நல்லா தானே இருக்கு. உங்களுக்குலாம் கூட ஆக்சிடென்ட் ஆகுதுல்ல, அது மாதிரி தான் எனக்கும். நான் பாத்துக்கிறேன். நான் கிளம்புறேன். மச்சான் விடு. மேம் மேம், சாரி. நீங்க போயிட்டு வாங்க மேம். நாளைக்கு காலேஜ்ல மீட் பண்ணலாம். பாய் மேம். ஓகே, பாய். டேய், காஃபி கூட குடிக்காம போறாங்கடா. விடு, பாத்துக்கலாம். அன்புக்கொடி, சம்திங் நம்ம கிட்ட மறைக்கிறாங்க. அதுவும் இல்லாம அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும்லடி. நேத்து தான் நம்மள பார்த்தாங்க, பார்த்தோன்னேவா எல்லாத்தையும் சொல்லுவாங்க.
பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கலாம். சரி நீ வா கிளம்பலாம், லேட் ஆயிடுச்சு. அப்புறம் உங்க அப்பா ஆமா மாட்டேன் உன்னை தேட ஆரம்பிச்சாருன்னா நம்ம கொத்தா மாட்டிக்குவோம். ஐயோ ஆமாண்டா, நான் அதை யோசிக்கவே இல்ல. சரி சரி, என்ன வீட்ல சீக்கிரமா டிராப் பண்ணிடு மச்சான். சரி வா போலாம். அப்பாடா, எப்படியோ ஊரெல்லாம் சுத்திட்டு ஜாலியா வீட்டுக்கு வந்தாச்சு. ஆமாடி, இன்னைக்கு நல்லா இருந்துச்சுல. அன்புக்குடி மேம் கீழே விழுந்ததை தவிர மத்தது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆமால, ரொம்ப பாவம். சரிடா, ஓகே, டைம் ஆயிடுச்சு, நீ பாத்து போ, நானும் வீட்டுக்குள்ள போறேன். ஓய். என்னடா? போகணுமா? பின்ன போவேனாமா? வேண்டாம். டே, இப்படி பண்ணாத. அப்படிதான் பண்ணுவேன். என்ன பண்ணுவ? வா. உனக்காக உயிர் பூத்து நின்றேன், உனக்காக கண்ணி காத்து நின்றேன், இன்னும் நானும் சிறுமிதான், எப்போது என்னை பெண் செய்வாய்? மச்சான், என்ன பண்ற? உன்னை விட்டு போக மனசே இல்லடி. எனக்கும் தாண்டா, இன்னைக்கு ஃபுல்லா உன் கூடவே இருந்திருக்கேன். இப்ப வீட்டுக்குள்ள போனா மட்டும் என்ன நடக்கும்னு நினைக்கிற? என்னோட ரூம்ல கதவை லாக் பண்ணிட்டு உள்ள பெட்ல படுத்துட்டு இன்னைக்கு என்னென்னலாம் நடந்துச்சோ அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருப்பேன். ஆமாண்டா, சாப்பிட்றப்போ, குளிக்கிறப்போ, தூங்குறப்போ எப்போதுமே அதே நினைப்போட தான் சுத்துவேன். அடுத்து உன்னை பாக்குற வரைக்கும். பார்த்ததுக்கு அப்புறம் மறந்துடுவியா? கண்ணாலேயே உன்னை பார்த்துட்டு இருக்கேனே, அப்புறம் எதுக்கு கனவு? நீ என்னப்பா, உனக்கு 1008 வேலை இருக்கும், அதுல என்ன நினைச்சு பாக்குறதுக்கு கூட உனக்கு டைம் இருக்காது. ஆனா நான் அப்படி கிடையாது. ஏன் வேலை இல்லாம வெட்டியா இருக்கியா? டேய், அத சொல்லலடா. பசங்களாம் எப்போதும் அதெல்லாம் நினைக்க மாட்டாங்கல்ல. ஆனா பொண்ணுங்க நாங்க அப்படி கிடையாது. ஆமா, பொண்ணுங்க நீங்க, உங்களுக்கு மட்டும் தானே உயிர் மனசெல்லாம் இருக்கு. நீங்க பாட்டுக்கு ரூமை லாக் போட்டுட்டு உள்ள உட்காந்து இன்னைக்கு நடந்ததெல்லாம் நினைச்சு பாத்துட்டு இருப்பீங்க. ஆனா பசங்க நாங்க இப்படி நீங்க போன உடனே எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு நல்லா தண்ணி அடிச்சுட்டு கும்மால் அடிச்சிட்டு இருப்போம் இல்ல? டேய், நான் கூட நீ ஏதோ உண்மையாவே சொல்லிட்டு இருக்கேன்னு நினைச்சு கேட்டுட்டு இருக்கேன்டா. ஏண்டி, எங்களுக்கும் மனசுன்னு ஒண்ணு இருக்குல்ல. இதுக்கு முன்னாடி காலியா இருந்தது, வாடகைக்கு விட்டு இருந்தேன், யாருமே வாடகை கேட்டு வரல. இப்போ நான் வாடகைக்கு இருக்கேனா? ஆமா, எவ்வளவு வாடகை? இடத்தையே மொத்தமா பத்திரம் போட்டு சொந்தமா வாங்கிட்டியே, அப்புறம் எதுக்கு வாடகை? நீ எனக்குள் புதையல் எடுக்க, நானும் உனக்குள் புதையல் எடுக்க, உயிரின் ஆழம் சென்று தேடு தேடு. ஓய், என்ன? நான் போணும். சரி போ. போனா? போகணும்னு சொன்னல, போ. அது இல்ல, நீ போ. சரி, நாளைக்கு பார்க்கலாம், பாய். போனா போயிருவியா? நீ தானடி போ சொன்ன. நான் சொன்னா நீ போயிருவியா? போக மாட்டேன்னு சொல்ல மாட்டியா? மனசுல என் மேல இவ்ளோ ஆசை வச்சிருக்கியாடி? பின்ன எப்படி இல்லாம இருக்கும்? லூசு. வந்து 3 முடிச்சு போடு, பின்பு மொத்த முடிச்சு போடு, என்னை மொத்தமாக மூடு மூடு. மச்சான், எனக்கு அழுகையா வருதுடா. எனக்கும். நீ அழற? தெரியல, ரொம்ப எமோஷனலா ஃபீல் ஆகுது. உன்னை வீட்டுல கொண்டு வந்து விடுற வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியலடி. இப்போ நீ பாய் சொல்லிட்டு கிளம்பும் போது என்னால உன்னை விட்டுட்டு போக முடியல. என்னோட உடம்பு தான் இங்க இருந்து கிளம்பும், ஆனா மனசு முழுக்க உன்கிட்ட தாண்டி இருக்கு. ஏண்டா உன்னை இவ்ளோ லவ் பண்றேன் எனக்கே தெரியலடா. ஏன்னா எப்போதும் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் லவ் தான் வரும், அப்புறம் சின்ன சின்ன சண்டைகள் வரும். நம்மளுக்கு ஃபர்ஸ்டே சண்டை தான் வந்துச்சு, அப்புறம் தானே லவ் வந்திருக்கு. சண்டையிலேயே உன்னை பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்ட, நீயும் என்னை பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்ட. அதனால கூட இருக்கலாம் இல்ல. ஓய், இப்படியே என் கூட வந்துறியா? அப்படியே உன்னை தூக்கிட்டு போயிடுறேன். நீ இப்படி என்ன கட்டி பிடிச்சுக்கிட்டு என் நெஞ்சில சாஞ்சுக்கிட்டு என்கிட்ட ஏதாவது பேசிட்டே இருப்பியா? டேய், இப்படி எல்லாம் பேசாதடா. நீ போனதுக்கு அப்புறம் இதே தாண்டா நினைச்சிட்டு இருப்ப. நினைக்கணும்னு தானே பேசுறதே. போடா. சுடரு. மச்சான், அப்பா. நாம மாட்டேன், எனக்கு வர வேலையே இல்லையா? எப்ப பாரு நொய்யின்னு. எவனுமே சந்தோஷமா இருந்தா உங்க அப்பாவுக்கு பொறுக்காதுல. டேய். சரி, பாத்து போ, அப்புறம் கால் பண்ணு. சரிடா, பை. பை. போயிட்டு கால் பண்ணு. கால் பண்ற. சரி, கிளம்பு. நீ விட்டா தானே போக முடியும், விட மாட்ற. விடுறதுக்கு மனசே இல்ல, இப்படியே இருக்கலாம் போல இருக்கு. சரி, அப்பா பாத்துறதுக்குள்ள நான் உள்ள போறேன். பை. ஓகே, பை. மச்சான், கடைசியா ஒரே ஒரு வாட்டி. சுட்ட நனையுது தாஜ்மஹால், கொடையது வேணாவா மாயா?
இங்க இருந்து போக மனசே இல்லடி. ஏன்டி இப்படி பண்ற? நான் பாட்டுக்கு இருந்தேன், என் லைஃப்குள்ள வந்துட்டு இப்போ நீ இல்லாம என்னால எதுவுமே பண்ண முடியலடி. நிம்மதி உன்கிட்ட தான் சொல்ல முடியல. ஆனா நீ இல்லாதப்ப கத்தி சொல்லுவேன். ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ.